உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவனும் ஏதோ மர்மமான ஒரு காரியத்துக்கு தான் போறான். இன்னைக்கு அது என்னன்னு பார்க்காம விடக்கூடாது. என்னடி இது? என்ன சனியா எப்படி? டேய் சார் தான்டா கூப்பிட்றாரு. சார் சொல்லுங்கள் சார். ஏய் என்ன இல்லை பஸ் வந்துருச்சா? இன்னும் வரல சார், அதுக்காகத்தான் காத்துட்ருக்கோம் சார். நாங்கள் தக்கலை பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறோம். ஜாக்கிரதையா இதரு, பஸ் வந்ததும் அவனை போட்டு தள்ளிட்டேங்கிற தகவல் தான் எனக்கு சொல்லணும், சரியா? ஆ ஆ ஆ. டேய் அவன் மிஸ் ஆகிடக்கூடாது, அலர்ட்டாக இருக்கணும், புரியுதா? ஓம் சர்வாள் நெய் தீர்ந்து போச்சு. அட நம்ம வீட்டுல நெய்யுக்கு என்ன குறை இருக்கி? பாக்யா என்னங்க? என்ன அப்படியே மெய் மருந்து பாத்துக்கிட்டு இருக்காத? நெய் குறைஞ்சிச்சுன்னு சொல்லுதாருல, போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க, நீங்க போய் வாங்க. நெய் வாங்கிட்டு வாங்க. சரி. ஓம் நம் சௌம் வாங்க. ஸ்ரீம் மம் சௌம் க்ளீம் யம் நம் த்யோஜாத வாமதேவ. ஆ வாங்க, கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க. ஆமா, இது என்ன யாகம்? ரொம்ப பிரமாதமா நடக்குதே. உங்களுக்கு தெரியாதாம்மா? தெரியாம தானே கேக்கும். இதுக்கு பேரு சத்துரு சம்ஹார யாகம். அப்படின்னா? இது எதிரியை அழிக்கிற யாகம்மா. உங்க குடும்பத்தோட எதிரியை அழிக்கணும்னு சார்வால் இந்த யாகத்தை பண்ண சொல்லியிருக்காரு. அழிக்கிறதுனா? அழிக்கிறதுனா உங்களுக்கு தெரியாதாம்மா? வந்திருக்காளே அவ சத்துரு சம்ஹார யாகத்துல பெரிய கட்டிக்காரர். நான் 4 யாகத்துக்கு அவர் கூட போயிருக்கேன். இது 5வது யாகம். 4 யாகத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு யாகம் பண்ணதும் யாகம் பண்ணவங்களோட எதிரிக்கு பக்கவாதம் வந்து விழுந்துட்டாரு. இன்னொரு யாகம் பண்ணதுல எதிரி யாகம் முடியறப்ப ஜெயிலுக்கே போயிட்டாரு. இனிமே ஜென்மத்துக்கு அவரால் வெளியிலே வர முடியாது. கடைசி யாகம் பண்ணப்போ பண்ணவாளோட எதிரிக்கு உயிரே அல்ப ஆயுசுல போயிடுது. வெறும் 32 வயசு தான். இந்த யாகம் பண்ணதுல லாரி அடிச்சு செத்தே போயிட்டாரு. பாவியெல்லாம் நீங்க எதுக்காக கவலைப்படுறீர்கள்? பார்த்துட்டே இருங்கோ. இன்னும் 1 மணி நேரத்துல யாகம் முடியும். அது முடிஞ்சதும் உங்க எதிரி செத்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு வந்து சேரும். சந்தோஷமா இருங்க. ஏடி, எதிரின்னா நம்ம சம்முவ மாட்டி? வேற ஆறு அண்ணனை கொலை செய்ய தெய்வத்தையே துணைக்கு கூப்பிடுதாவோ. என்னத்த இவங்க? ஐயோ ஐயோ, இப்ப நான் என்னத்த செய்ய? என் மருமவன் கூட நேருக்கு நேர் மோத முடியாம இப்படி யாகத்தை பண்ணி அழிக்க பாக்குறாவளே. ஏடி, எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குதே. இப்ப என்னடி பண்ண? சத்யோஜாத வாமதேவ அகோர தத்புருஷ ஈசாட நேத்ர ஹிருதய சிரசிகா கவச. இப்ப சம்மு எங்க போனா? பரணிய கிளினிக்ல இறக்கி விட்டுட்டு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுப்பா. ஐயோ, பரணி கிளினிக்ல இல்ல. அவளுக்கு போன் பண்ணா ஒரு ஆட்டோக்காரன் தான் எடுக்கிறான். அவ ஆட்டோலயே போனை விட்டுட்டு போயிட்டாளாம். சம்பவம் கூட கிளினிக்கு போனவ எதுக்காக ஆட்டோவுல போகணும்? அண்ணனும் கடைக்கு போகலப்பா. போன் பண்ணா கடையில இருக்கேன்னு போய் சொல்லுது.
ஆனா ஏதோ வண்டியில போற மாதிரி சத்தம் கேக்குது. வெட்டுக்கிளி அண்ணன் கடைக்கு வரலங்க. அண்ணன் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குண்ணே. பரணி ஆட்டோல இருந்து இறங்கி பஸ்ல ஏறி போனாலாம். இந்த நேரத்துல அவ எதுக்காக பஸ்ல போகணும்? ஐயோ அப்பனே முருகா, இது என்ன சோதனை? அந்த யாகத்தை வேற செஞ்சு முடிச்சா அதுக்குள்ள அண்ணனுக்கு என்னமோ ஆயிடும்னு சொல்லுதாவோ. நம்ம இப்ப என்னதான் செய்ய? பரணி கூட அண்ணன் உசுருக்கு ஆபத்துன்னு கண்ணா கண்டதா சொன்னான். ஐயோ, அதுலயும் பஸ்ல தான் ஆபத்துன்னு சொன்னான். ஐயோ, இப்ப இவ பஸ்ல போறான்னு சொல்லுத. அப்ப யார் உயிருக்கு ஆபத்து? ஏட்டி ரத்னா, நீ சம்பவத்துக்கு போன போடு, நான் பரணிக்கு போன போடுறேன். ஐயோ எப்பா, பரணியோட பொண்ணு அவகிட்ட இல்ல, ஆட்டோ டிரைவர் கிட்ட எல்லாம் இருக்கு. ஆமால்ல, போற வழியில ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் நாங்க வாங்கிக்குதோம். நீ முதல்ல அண்ணனுக்கு போன போடு. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்னத்தா என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. இப்போ என்ன பண்றது? இல்ல இல்ல, ரொம்ப தப்பா இருக்கு. ஏக்கா, நீ விடாம அண்ணனுக்கு போன் போட்டுக்கிட்டே இரு. அண்ணன் எடுத்தா இந்த மாதிரி யாகம் செய்தாவோ உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிடு. அத்தை, நீ வா. எங்கடி? இவங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும். நானும் நீயும் போய் எப்படியாவது அந்த யாகத்தை போய் நிறுத்திடுவோம். நம்மளால முடிய மாட்டி. எப்பாடுபட்டாவது நாம அதை நிறுத்தி ஆகணும் அத்தை. அண்ணனை அழிக்க யாகம் பண்ணுதாவோ, அதை நடக்க விடலாமா? வாத்த, அதை முடியறதுக்குள்ள போய் நிப்பாட்டுவோம். சரி எப்பா வரம்பா. ஏட்டி எசக்கி பாத்து. வரேன், எதுவா இருந்தாலும் போய் போடுங்க. பாத்துடா, அத்தை, வா. பாத்து. சண்முகத்தை சிக்கல் இல்லாம தப்பிக்க வைக்கணும். எப்படி? இல்லை, ஏன் திரும்ப திரும்ப போன் அடிச்சிட்டு இருக்க? அண்ணே, நீ எங்க இருக்க? ஹலோ, இல்லை அதான் சொன்னோம்ல கடையில் வேலையா இருக்கேன்ட்டு. இல்லை திரும்ப திரும்ப கால் அடிச்சா என்னல அர்த்தம்? வெளியில போனேன். அண்ணே, எங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.